வணக்கம் மாணவர்களே. நாம் இப்போது 4ஆம் வகுப்பு பாடம் 9 கரிகாலன் கட்டிய கல்லணை என்ற பாடத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? இவர்தான் கரிகால சோழன். இவர் கட்டிய கல்லணையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுமுறை, அதாவது காலாண்டு முடிஞ்சதும் நமக்கு லீவ் கிடைக்கும் இல்லையா, அந்த விடுமுறையில திருச்சி உள்ள தன் மாமா வீட்டுக்கு போறாங்க. அங்க உள்ள கல்லணையை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு தன் மாமா வீட சொல்லணும். தன் மாமாவும் என்ன பண்றாருன்னா, சரி கண்டிப்பா நான் அங்க உன்னை அடிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணா, குடும்பத்தோட அங்க கிளம்பி போறாங்க. அப்ப மனுமொழி, இந்த பழம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மாமா அப்படின்னு சொன்னேன். உடனே கனிமொழி என்ன சொல்றா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆவலா இருக்கு, அதுவும் இல்லாம அத்தையும் கபிலனும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே அத்தை என்ன சொல்றாங்க, நம்ம பார்க்க போகும் கல்லணை நெருங்கி விட்டோம், இதோ கிட்ட வந்துச்சு, நம்ம அதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. மாமா வாங்க வாங்க போலாம், சந்தோஷமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. கனிமொழிக்கும் மணிமொழிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது போய் பார்க்குறோமே, அந்த ஆர்வம் அதிகமா இருக்கு. உடனே கனிமொழி என்னங்கிற, இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாமா என்ன சொல்றேன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல இது எங்க இருக்கு அந்த கல்லணை, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு, அது திருச்சியில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்லணையை கட்டியவர் யாருன்னா, கரிகாலன் என்ற மன்னன் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கரிகால சோழர் கட்டிய கல்லணை. பாத்துக்குங்க. அந்த கல்லணையை பார்த்தோன்னா அந்த சந்தோஷத்துல மணிமொழி என்ன பண்ணாரு, கல்லணை கட்டிய கரிகாலனை பற்றி நாங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்டேன்னு. உடனே அத்தை என்ன சொல்றாங்களா, எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு மூவேந்தருக்கு பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சேரர் சோழர் பாண்டியர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுல சோழர் குலத்தை சேர்ந்தவர் தான் இந்த கரிகாலன் அரசர். சரியா? இவரது இயற்பெயர் வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிமொழினே இவருடைய இயற்பெயர் வளவன் நான் சொன்னீங்கன்னா, அப்போ கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்துச்சு அவருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாமா, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன், அதாவது அவர் சிறு வயதுல ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அவருக்கு அந்த பெயர் வந்துச்சு. அவர் கால் பாக்கத்துக்கு கருகி இருக்கனால அவர் கரிகாலன் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க. மணிமொழி, கல்லணை எவ்வளவு நீளமா இருக்கு, பார்ப்பதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு மெய் மறந்து அந்த கல்லணையை பாக்குறா. இந்த கல்லணையை கட்டிய கரிகாலை எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்க மாமா, ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே மாமாவும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, நான் உனக்கு சொல்றேன் கேளு. அதாவது தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரு அணைனா எதுனா கல்லணை தான். இது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். அதாவது நம்ம ஒரு வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவோம், கீழே முதல்ல அடித்தளம் கட்டின பிறகுதான் மேல செவத்தி எழுப்போம் இல்லையா, அது போல இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சிமெண்ட் அதெல்லாம் சேர்த்துதான் நம்ம அடித்தளமே போடுவோம், ஜல்லி எல்லாமே போட்டுதான் நம்ம அடித்தளம் கட்டுவோம் இல்லைங்களா. ஆனா அவங்க மணனாலேயே என்ன பண்ணிருக்காங்க, அடித்தளத்தை கட்டி அந்த பெரிய அணையே கட்டியிருக்காங்க. இது பழந்தமிழர்களின் கட்டுமான திறனுக்கு ஒரு சான்றா அமையுது என்றும் சொல்றாங்க. இது இன்று வரை விழத்தகு சாதனையா உள்ளது. இப்போ கூட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ரொம்ப விழப்பாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்றாரு. உடனே மணிமொழி, ஓ அப்படியா மாமா அப்படின்னு வியப்பா கேட்டா. அதுக்கு மாமா, ஆமா, காவிரி ஆற்றுல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இல்லையா, அப்ப தண்ணிலாம் என்ன பண்ணும், வீணா கடலுக்கு தான் போய் சேரும். அதே போல மழை காலத்துல வெள்ளப்பெருக்காலும் பாதிக்கப்படுவாங்க, கோடை காலத்துல தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவோம் மக்கள். இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும், இதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு தான் ஒரு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தா நம்ம கரிகாலன். உடனே மணிமொழி, அப்போதே இரும்பு கம்பிகள் பஞ்சுதை எல்லாம் இருந்துச்சா மாமா, பஞ்சுதைனா என்னதுன்னா சிமெண்ட் தான் சொல்லுவோம் சரிங்களா, அதெல்லாம் இருந்துச்சா மாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாமா, இல்லையம்மா, அப்பெல்லாம் கட்டின முறையை நான் சொல்றேன் கேளு. காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகள் இருக்கும் இல்லையா, அது கொண்டு ஒன்னொன்னா போட்டாங்க. அப்ப அது போட போட என்ன ஆகும்னா, அந்த நீரரிப்பின் காரணமா அந்த பாறைகள்லாம் மண்ணுக்குள்ளே புதைய ஆரம்பிச்சு, அதோட சேர்த்து ஒரு விதமான ஒட்டு களிமண் பூசி பூசி ஒன்றோட ஒண்ணு சேர்த்து ஒட்டி கொள்ளும்படி அது செஞ்சன. இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியா இருக்குன்னா அதுதான் காரணம். தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக இது அமையுது இல்லையா அப்படின்னு சொல்ல. உடனே கபிலன் என்ன சொன்னா, இதோ இங்க பாருங்க மாமா, ஒரு கல்வெட்டு உள்ளது, இது என்ன எழுதியிருக்கு நம்ம படிப்போமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவை கூட்டின்னு போறான். அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்னா, இவ்வணை கட்டப்பட்ட ஆண்டு என்ன 2ஆம் நூற்றாண்டாம். அது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. இப்ப நம்ம எப்போ இருக்கோம், 2020 இருக்கோம் இல்லையா, இது 2ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதான். அப்படி பார்த்தா எவ்வளவு வருஷங்களா அது உறுதியா இருக்கு பாத்தீங்களா. இது எங்க இருக்குன்னா, காவிரி ஆறு காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு 4ஆ பிரியுது இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கு.
இதனால தான் என்ன ஆச்சுன்னா திருச்சி, தஞ்சாவூர் இந்த 2 மாவட்டம் ரொம்ப வளமா, செழிப்பா இருக்கு. காரணமே இந்த கல்லணையால தான். அங்க உழவு பாசனத்துக்காக மிகப்பெரிய திட்டமும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னோன்னா, அத்தை என்ன பண்றாங்கன்னா, மதிய உணவு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மரநிழல்ல போயிட்டு அமர்ந்து எல்லாரும் என்ன பண்றாங்க அங்க உணவ சாப்பிடுறாங்க. கனிமொழி கல்லணை பார்ப்பதற்கு ரொம்ப கண்ணை கவரும் விதத்துல இருக்கு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே கரிகாலனுக்கு ஒரு நன்றிய தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. உடனே மணிமொழி என்ன சொல்றா? கல்லணை உள்ளவரை கரிகாலன் புகழ் வந்து எப்பவுமே ஓங்கி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காரு இல்லையா? அதனால பாராட்டி சொல்றாங்க. சரி மாணவர்களே, இப்ப நிறைய தெரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிறேன். தமிழர்கள் பண்பாட்டையும் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் கட்டிய கட்டிடக்கலைய பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு உறுதியா இருக்கு பாத்தீங்களா அந்த கல்லணை. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம கரிகாலன் சோழர் தான். அதே போல நம்ம தமிழர்கள் வந்து இதை எந்த அளவுக்கு உறுதியா கட்டியிருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்கவுங்க ஊர்ல வந்து இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும். நீங்க உங்க சொந்த ஊர்களுக்கு போனீங்கன்னா, அங்க என்ன வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? எதையும் நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? அதனால நன்றி குழந்தைங்களா. நெறைய விஷயங்கள இன்னும் தெரிஞ்சுக்கிங்க. லைப்ரரி போங்க.